செவலைக்கு நாளைக்கு நம்புகிறேன். வெல்கம் டு விகே கேமிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சுனாமி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது தண்ணி ட்ரைனேஜ்லேருந்து வந்து, அதாவது நம்ம அவ்வளோ தூரத்துக்கு வந்து எப்படி நம்ம சரியாகி எப்படி நம்ம தப்பிக்கிறது தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், கொஞ்சம் இதாகவும் இருக்கும், அது கொஞ்சம் இதாக இருக்கும். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்போ இருங்க, இன்னும் சொல்ல மாட்டேன், சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிக்க. அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பிச்சி விடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும் மக்களே. நான் ஏற்கனவே ஃபோட்டோ போட்டிருக்கோம், இந்த மாதிரி நெக்ஸ்ட் டே வருது, 23ஆம் வருதுன்னு போட்டிருப்பேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் போட வரேன். ஓகே, நம்ம வீடியோ நோலோன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்பா எவ்வளோ வேலை, கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக உட்காரலாம் பார்த்தா வேலையாக கொடுத்துட்ருக்கேன். மோஸ்ட்லி கேம் தான் விளாடிக்கிட்டு இருக்கோம். சும்மா இல்லை, இந்த ஜெயிக்கவும் இல்லைங்க. இதெல்லாம் ஸ்நாக்ஸ் இருக்குது, இதுலேருந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துப்போம். ஓகே, ஒரு லேஸ் எடுத்து சாப்பிடுவோம். லேஸ் எடுத்து ஓகே சாப்பிட்டாச்சு. இங்கே பொண்ணு கொஞ்சம் தான் குளிர்றது மேலே கை காமிச்சு இது பண்ணி பண்ணிட்டோம். ஐயோ எங்கடா இது, சி அவங்கள்ட்ட எங்கேயா இருக்குது எங்கடா அவங்கள்ட்ட. ஓகே, கொஞ்சம் தான் கை காமிச்சிட்டோம், ரொம்ப குளிருதுங்க. சரி ஓகே, நம்ம தான் ஒன்றும் வெயில் அடிக்குது, ஆனால் லைட்டாக நம்ம காலையில் இருக்கிறதுனால குளிருது. ஓகே, நம்ம தான் சமைக்கலாமா? ஆனால் எதுவுமே இல்லை, காய்கறி இல்லை. இங்கே பாருங்கள், கரண்ட்டு அப்பாவுக்கு மேலேயே இங்கே வச்சுருக்கோம், எரிஞ்சு தான் அவ்வளோதான். ஓகே, கேமரா இதுதான் இருக்குது, இதுதான் நம்ம வீடே, அதனால் சொந்த வீடு. ஓகே, சுற்றி பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னே எனக்கு பசி இருக்குங்க. லேசாக சான்ஸ் சாப்பிட்டு வயிறை கெட்டல் பண்ண வேணாம். நம்ம போய் காய்கறி வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம கார் இங்கே தான் இருக்குமே, இங்கே இருக்குது. நம்ம காரில் போய் வாங்கிட்டு வரோம். இருங்க, காரில் பெட்ரோல் இப்போ இருக்குது. ஓகே, இங்கே பாருங்க, கம்பியெல்லாம் உடஞ்சவே கிடையாதுங்க, மரக்கட்டையை போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க போகக்கூடாத மாதிரியே. இங்கே பாருங்க, என்னடா பண்ணுறீங்க கவர்மெண்ட்லாம் என்னவோ. ஓகே, நம்ம போவோம், காய்கறி வாங்கிட்டு வரோம். 2 hours later. ஓகே, நம்ம பெட்டி ஃபுல்லாக காய்கறி வாங்கிட்டு வந்துட்டோம். எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம வெளியே போவோம். ஓகே, வந்தாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போகண்டா, ரொம்ப சின்னதாக இருக்குது வீடு. ஓகே, நம்ம காரை எப்படியே இங்கே நிப்பாட்டிட வேண்டாம். நிப்பாட்டிடுச்சு. இப்போ நம்ம மேலே ஏறி போகணுங்க. ஐயோ, இப்போ மேலே ஏறி போயிட்டு இது பண்ணோம். ஓகே, ஐயோ காய்கறி மறந்துட்டேங்க. ஐயோ நான் மறந்துட்டேங்க எல்லாமே. இதுங்க காய்கறி எடுத்துருக்கோம். ஓகே, நம்ம காய்கறி எடுத்தாச்சு. அதாவது காய்கறி என்னடா காய்கறினா தக்காளி வெங்காயம்னா இதுக்குள்ளேயே எல்லாம் இருக்குது. அரிசி கூட இதுலேயே இருக்குது. நம்ம அதான் சமைச்சி சாப்பிட்டுக்கலாம். முட்டை எல்லாமே இருக்குது. ஏன் சாசேஸு பீஸான்னு ரெடிமேட் பீஸாலாம் நிறையா இருக்குது. நம்ம அப்படியே இதுலேருந்து ஒன்று எடுப்போம். நம்ம இதுலேருந்து ஒரு வேஃபல் எடுத்துருக்கா, ஒரு பீஸை வந்து நான் அப்படியே சாப்பிட்டேன், பசிச்சுன்னு சாப்பிட்டேன். இப்போ நம்மகிட்ட இது இல்லை, நம்ம போய் இந்த கிண்ணம் எடுத்துருவோம். சி அதனால தோசை கல் முறைக்காக எடுத்துருவோம். ஓகே, இப்போ எடுத்து இது மேலே வைப்போம். கேஸ் எடுப்பார். ஓகே, இப்போ நம்ம 10 வைப்போம் தான். 10 வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து வேஃபல் எடுத்து அது மேலே வச்சு வேக வைக்க வேண்டாம். ஓகே, சின்ன வேஃபல். ஓகே, நம்ம வேகட்டும். அதுக்கு முன்னாடி ஏதாவது வெளியிலாம் போய் கொஞ்சம் காற்று வாங்கிப்போம். ஓகே, என்னடா அது தண்ணி இவ்வளோ இருக்குது, இவ்வளோ தண்ணி நான் பார்க்கவே இல்லையா? ஒரு வேளை அப்படிதான் இருந்ததா? இன்னுமே புரியலையே. போகும்போது கம்மியாக நம்பராக இருக்கும், ஒருவேளை பெருமையாக இருக்குமோ தெரில. சரி, நம்ம போய் வேறு வேலையை பார்ப்போம். நம்ம போய் வேக வைக்கலாம். அவங்க மட்டும் வெளியே வந்துட்டோம். நம்ம போய் கருகி போயிருக்கா பார்ப்போம். நல்ல வேலை கருகில் இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே வைப்போம். ஓகே, நம்ம இப்படி சாப்பிட வேண்டாம். சாரி கேஸ் ஆடு வேண்டியதோ. ஓகே, நம்ம கொஞ்சம் கம்ப்யூட்டரில் வேலை பார்ப்போம், அதாவது கேம் விளாடுவோம், அதெல்லாம் பண்ணுவோம். ஓகே, இந்த கேம் பார்ட் 2ல் நம்ம வந்து ஸ்டார்ட் ஆகிறோம். ஓகே, 1 hour later. தூங்கிட்டோமா விளாடிட்டு? ஓகே, இப்போ போய் வெளியில் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஓகே, இப்போ நம்ம தண்ணி ஃபுல்லாக ஆச்சுங்க. இப்போ வந்துது இங்கே பாருங்க, தண்ணி என்ன மேலே வரைக்கும் வந்துச்சு. என்னடா அது ஒன்றுமே புரியல. தண்ணி மேலே வரைக்கும் வந்துச்சு, வீட்டுக்குள்ளே வந்துச்சா? ஐயோ என்னோட இங்கே வந்துச்சு. ஐயோ ஏதோ ஆபத்து நடக்குதுங்க, என்ன ஆச்சு தெரியல. தண்ணி வந்துட்டே இருக்கும் போல. ஐயோ பயமாக வேறு இருக்குது, தண்ணி வேறு வந்துகிட்டே இருக்குங்க. பாருங்க இன்க்ரீஸ் ஆகுது லைட்டாக.
சுனாமியா இல்லை இதான் ட்ரைனேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சா தெரில. ஐயோ இதெல்லாம் ஒரு வேளை பிரம்மையா கனவுல இருக்குமோ. கையை எடுக்கணுவேன் நோண்டி போவேன் கிள்ளி போவோம். வலிக்குது. இது உண்மையாதான் இருக்கு. என்னடா அது? சரி எதுவும் அது ஏதோ ட்ரைனேஜ் போல். இதை நாளைக்கு வந்து இது பண்ணுவாங்க போல். ஆனால் இவ்வளோ தண்ணி வந்துடுச்சு ட்ரைனேஜ் வந்து. ஒரு வாரம் நாளைக்கு இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம போய் தூங்குவோம். வேறு வழியில் ஏதாவது சோபாலலாம் நான் தூங்குறோம். ஓகே நல்லா தூங்கிட்டோமா. காலையில் ஆயிடுச்சு போல். என்னென்னோ தான் இருக்குது. சமைச்சு சாப்பிட்டது கழுவே இல்லை. சரி விடுங்க அப்படியே குழி போட்டுருந்தேன். சரி வெளியில் போப்போம். ஏய் என்னடா அது தண்ணி இங்கே வரைக்கும் வந்துடுச்சு. கால் பண்ணுற போலீஸுங்க கால் பண்ணும். நம்ம வந்துருச்சு. ஃபோன் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? ஓகே நம்ம கால் போனோம். இன்னும் ரிங்கி போக மாட்டேனுங்க. ஓ உண்மையாகவே சுனாமி வந்துச்சா? எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. பாதி தான் அடங்கிச்சுங்க. இப்போ நம்ம இங்கே வரைக்கும் நம்ம இங்கே மட்டும் இல்லை அங்கேயே மூழ்கி இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாத்துலேயும். அப்படி சுனாமி மாதிரி வருதுங்க. எப்படி நான் தப்பிப்பேன்? இது என்னது மேலே இருக்க ஃப்ளோரு? ஓகே நான் மேலே இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு இருக்குது பிடிக்கல. இப்போ மேலே எல்லாமே எடுத்துகிட்டு போய் வச்சிருக்கணும்ல. ஏன்னா நம்ம இங்கே இங்கேருந்து இங்கே இருக்க வேணாம் தோணுது. இங்கே பாரு தண்ணி வந்துட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஏதோ லைட்டாக வந்துட்டு லாஸ்ட்டாக தான் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஒரு சுனாமியா என்னோட ஊரே முழுங்கி கிடக்குது. எங்களோட வீடை காணோம். பாருங்க நம்ம அண்டர் கிரவுண்டில் வீடு இருந்து அது காணோங்க. அப்போ இது சுனாமியா? அப்போ யார் போச்சு? நம்ம வந்து சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக சாக போகிறோம். காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையாடாது. எப்படின்னா தப்பிக்கும். ஊர் ஃபுல்லாக தண்ணீராக தான் இருக்குது. நம்ம சாப்பாடு தான் எடுத்துகிட்டு போகன்றான். வேறு வழி இல்லை. டைம் வர சீக்கிரம் இல்லை ஏறிக்கிட்டே இருக்குங்க தண்ணியாக அப்படியே. ஓகே அப்புறம் இந்த வீடை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே நம்ம வந்து இது பண்ணிப்போம். ஐயா மறக்காமல் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே நம்ம வந்து வச்சுருவோம்னா. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னடா அது கிட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்படியே குப்பையாக இருக்குது. மேலே பாருங்க எப்போ ஏகப்பட்ட குப்பை இருக்குங்க. இது எப்படா இது பண்ணி எப்படா நான் போவேன்? ஸோப்பா நிறைய வேலை இருக்குங்க. இப்போ தண்ணி ஏறிட்டே இருக்குங்க நினைக்கிறேன். ஓகே நம்ம போகன்ற தருங்க. இந்த கம்ப்யூட்டர் எடுக்கும். ஆனால் வெயிட்டாக இருக்குங்க. அந்த கேஸ் எடுக்கலாம் நம்மளால் எடுக்கவே முடியாது. மெயினாக கரண்ட்டுங்க. இது இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. ஃபேனு எல்லாமே அதுதான் இது பண்ணணும். நம்ம ஃபோன் நம்ம எடுத்துப்போம். ஏதாவது ரிங்கு போச்சு ஏதாவது ஃபோன் எடுத்துப்போம். ஓகே நம்மகிட்ட இந்த கேண்டில் இருக்குது. இந்த கேண்டில் நம்ம எடுத்துப்போம். அது மெழுகுபட்டி. ஓகே நம்ம எடுத்துகிட்டு போய் மேலே வைப்போம். வேறு கம்ப்யூட்டராக அப்படியே போயிடுச்சு நினைக்கலாம். நம்மளால் எடுக்க முடிஞ்சால் எடுக்கலாம். எடுக்க முடியல செட்டோடு இருக்குது. கேண்டில்லாம் இங்கே வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணுற வேலை தான் நம்மகிட்ட இருக்குது. இதை நம்ம அப்படியே தண்ணிக்குள்ளே தள்ளி விட போகிறேன். நான் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற எல்லாமே தள்ளி விட போகிறேன். கீழே போ எல்லாமே தள்ளி விட்ருவோம்னா. 1 hour later அப்பா எல்லாம் வெயிட்டாக இருக்குது. இவ்வளோ பெரிய வெயிட்டு எப்படா போய்விட. கீழே அவ்வளோதான் புரிஞ்சிச்சு. இன்னும் சத்தம் உடையிற மாதிரி ஏதோ சத்தம் இது. இதுதான் கலண்டது. ஏதோ கலண்டுச்சு. ஐயோ அப்புறம் நான் இறங்குவேன். போச்சு எல்லாமே போச்சு. இறங்க முடியாதுங்க. இதுங்க அப்போ ஐயோ இப்போ என்ன பண்ணுறேன்? மேலே ஏறி பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேலே ஏறும். ஓகே மேலே எங்கடா இங்கேயும் குப்பையாக இருக்குது. அதுதான் உங்களுக்கு தேவையில்ல. அவங்க ஏற்கனவே அண்டர் கிரவுண்டு இருக்குச்சு. இங்கே இருக்க இதே போதும். ஓகே என்னடா அருமையாக இருக்குது. இது இருக்குது சாப்பாடு. இது என்ன நாருது சாப்பாடுங்க. ஐயோ போன வாட்டி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சாப்பாடுங்க. நீ இப்படி எறும்போ கரம்பூச்சியாக இருக்குது. அப்படி தண்ணிக்குள்ளே போய் விட்டுறோம். செத்து போட்டோம். ஓகே அது தண்ணிக்குள்ளே தள்ளி போடல. இங்கே பாருங்க இதுங்க ஜென்ரேட்டரு ஃபியூலு மூட்டை ஃபேனு இங்கே இருக்குது. பெட்டு போடு வேறு லெவலு. இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல. இந்த ஃபுட்டு நமக்குள்ளே போய் வச்சு போட்டோம். நம்ம சாப்பிடுக்கு இப்போ தேவைப்பட்ட ஒரு சாஸ் எடுத்துப்போம். ஓகே நம்ம சாஸ் ஒன்று எடுத்துக்கிட்டோம். இது அப்படியே நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம இந்த பெட்டியும் எடுத்து வச்சுருவோம்டா. ஓகே இப்போ நம்ம வந்து கேண்டில் நம்ம வைக்க வேண்டாம்.
ஓகே நம்ம இனிமேல் சாயங்காலம் ஆயிடுச்சுங்க, நம்ம தூங்கணும். ஒன் டே லேட்டர்ஸ். அதுக்குள்ளே காலையில் ஆயிடுச்சா? ஐயோ, இப்போ நான் தண்ணியெல்லாம் கொஞ்சம் இறங்கியிருக்கேன். எனக்கு நல்லா பழுன்னு வெயில் அடிக்குது. ஓகே, நம்ம போய் பார்ப்போம். டேய், என்னடா இவங்க முழுங்கிச்சே அந்த வீடா? இங்கே பாருங்க, வீடு முழுங்கிச்சே. ஐயோ என் மை வீடு, ஐயோ என் வீடுங்க. ஐயோ என் மை ஹவுஸ். இங்கிலீஷில் வேறு பேசுகிறப்ப இப்போ கம்ப்யூட்டரும் முழுங்கிச்சுங்க. என்ன சத்தம்? என்ன ஃபேன் ஓடலையா? இங்கே பாருங்க, ஃபேன் ஓடவே இல்லை. ஓ, இப்போனா எனக்கு புரியல. கீழே ஒரு பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த இது கரண்ட்டு இது மாதிரி பார்த்தோம் பார்த்தீங்களா, அது தண்ணி முழுங்கிட்டனால ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஐயோடா, இவ்வளோ தண்ணி வந்துச்சு. அப்புறம் நான் அதுலேருந்து தப்பிக்குவேன். ஃபுட்டு வேறு இருக்கேன். நான் நைட்டு அப்படியே கட் பண்ணி காமிச்சிருக்குவேன். நேற்று நான் இதை ஃபுல்லாகவே காலி பண்ணுறது சேஸு. ஏன்னா பசிச்சே சாப்பிட்டானா. இப்போ நம்மகிட்ட இதுதான் இருக்கேன், காய்கறி இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுறது? ஐயோ செம்மதான் இருக்கேன். ஆடாது. ஓகே, நம்ம மேலே போடுறேன் நீங்கள் வழியே நினைக்கிறேன். நான் கேண்டில் வச்சுட்டு இந்த ஃப்ரிட்ஜு குப்பை என்ன தள்ளி விட வேண்டாம். 2 hours later. எப்போ எவ்வளோ குப்பை! 50 வருஷத்துக்கு முன்னாடி போட்டுருங்க. அதான் அப்படியே எவ்வளோ குப்பை சேர்ந்துச்சு பாருங்க. ஓகே, இதெல்லாம் எடுத்து கீழே போட வேண்டாம். இப்போ இங்கே எவ்வளோ குப்பை வருங்க கீழே. இங்கே பாருங்க, ஃபோன் கிடைக்கிது. ஆனால் நினச்சா அட்டை ஃபோனு வேண்டாம். இதெல்லாம் ஃபோனில் கூக்கி விட்டுச்சு. நான் சின்ன வயசில் விளாடி இருக்கும் போல அந்த அட்டை ஃபோனை வச்சு. ஓகே, இதுவும் அட்டை ஃபோன்னா என்னடா அட்டை ஃபோன்னா என்னடா டமி ஃபோன்னு சொல்லிட்டு கேட்டிங்களா? அதான் அட்டையில் செஞ்சது அந்த ஃபோன். அது சின்ன வயசில் விளாடி இருக்கேன். ஓகே, டோர் ஓப்பன் பண்ணணும் பார்த்தேன், ஓப்பன் பண்ணல. ஐயோ, ரொம்ப இதாகிடுச்சதுனால துரு பிடிச்சி லாக் ஆகிருக்குங்க நல்லா. ஓ, எத்தி உடைக்க வேண்டாம், வேறு வழியில். காலடு இப்படி காலடிச்சுங்க. ஓகே, இந்த டோரும் எடுத்து தூக்கி போடுவோம்னா எத்தனை நாளைக்கு இப்படியே வச்சிருக்கோம். அப்போ தூக்கி போட்டாச்சு. ஓட்டோ பாவியான என்ன இங்கேயும் குப்பையாக இருக்குது. ஐயோ, இன்னும் இருக்கே 1 hour ஆகுக்குள்ளே. சரி, நம்ம க்ளீன் பண்ணி தான் ஆகும், வேறு வழியில். 1 hour later. ஓகே, நம்ம குப்பையெல்லாம் எடுத்து போய் போட வேண்டாம். இப்போ குப்பா எவ்வளோ குப்பை பாருங்க. இப்போ தான் முக்கால்வாசியாக முடிச்சிருக்கோம், இன்னும் நிறைய இருந்துரு. ஓகே, நம்ம 5 நம்ம கொஞ்சம் இது சீக்கிரம் போட போகிறேன். டப்புன்னு போட போகிறேன், வேறு வழியில். இருங்க, கிளிச் ஆகுது. ஐயோ, கிளிச் ஆகுங்க. சாரி, கிளிச் ஆகிடுச்சு. கிளிச் ஆகிட்டு. ஓகே, இது என்ன அரிசி? ஏதோ 9 வருஷத்துக்கு முன்னாடி வேணாம். இங்கே பாருங்க, பேப்பரு. என்ன பண்ணுறது இதெல்லாம் வச்சு? சாயங்காலம் ஆச்சு, ரொம்ப குளிருங்க. ஓகே, இங்கே ஒரு கேண்டிலுக்கு நம்ம பேப்பரு, டிஷ்யூ பேப்பர் இருக்குது. இதை வச்சு அப்படியே இது பண்ணிடணும். அது மேலே பேப்பர் போடு. ரொம்ப குளிருங்க. ஐயோ, உண்மையாக குளிருங்க சத்தியமாக. இந்த கேம் குளிருது. ஓகே, இந்த 10 வைப்போம் அந்த பேப்பர். நான் அப்படியே ஓகே 10 வச்சாச்சு. கொஞ்சம் நாள் இது பண்ணிப்போம். ஓகே, நம்ம இது பண்ணிப்போம். கை தான் இப்போ தான் சூடாக இருக்குது. இப்போ உடம்பே இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஓகே, நம்ம டைம் ஆயிடுச்சுங்க. தூங்க வேண்டாம், வேறு வழியில். ட்ரெஸ்ஸு கூட இருக்குது, அது வச்சுப்போம். ஓகே, நம்ம தூங்க வேண்டாம். என்னடா? ஓகே, இப்போ வெளியே போவோம். ஏன்னா இங்கே முக்கால்வாசி வந்துச்சுங்க பாருங்க, மேலே வரைக்கும் வந்துச்சுங்க. ஐயோ, என்னடா அது மேலே வரைக்கும் வந்துச்சு. இப்போ நான் எப்படி தப்பிக்கும்? ஐயோ, இப்போ என்னடா பண்ணுறேன்? ஓகே, மேலே வரைக்கும் வந்துச்சுங்க பாருங்க. அந்த இதுதான் முழுங்கிச்சு. இப்போ என்ன நான் பண்ணுவேன்? குப்பை பாருங்கள் மிதந்துட்டு வந்துட்டே இருக்கு மேலே. ஐயோ, என்னடா பண்ணுவேன்? காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையாடா? டே, ஐயோ, சாப்பாடு அது இதுக்குள்ள இதில் இருக்குது, அந்த வேஸ்ட்டு. இதை வச்சு ஒன்றும் பண்ண போகிற காய்கிட்டே வெறும் காய்கறி போட்டால் இருக்குது, வேணாம். ஓகே, நம்மகிட்ட எதாவது வேறு எதாவது இருக்கா? ஃபியூலுக்கு எனக்கு எடுத்துப்போம். ஃபியூல் வச்சு நாளைக்கு ஒரு நாள் கூட இருந்த மாதிரி இருந்தால் எடுத்துப்போம். ஓகே, நம்மகிட்ட வேறு எதாவது இருக்கா? ஃபேன்னா இருக்குது, நமக்கு எதாவது தேவையில்லை. பெட்டு எதுவும் தேவையில்ல. மூட்டை இருக்க நம்ம வச்சு படுக்க வேண்டாம், ஏன்னா நம்ம தண்ணி வராத அளவுக்கு இது பண்ணி வேண்டாம். ஓகே, அந்த மூட்டை எப்படி இங்கே வச்சுக்க வேண்டாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபியூல்னு எடுத்துக்குள்ளே வச்சிருவோம். ஓகே, வச்சாச்சு. அப்படியே வச்சாச்சு.
5 hours later. நைட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தான் மேலே அப்படியே வச்சுருக்கோம். இனிமேல் தண்ணி வர நம்ம போய் தூங்குவோம். ஓகே காலையில் ஆயிடுச்சா ஏன்னா 5 நிமிஷம்னா தூங்குன மாதிரி இருக்குது. ஓகே போகலாம். ஏய் ஐயோ இல்லை தண்ணி இங்கே வரைக்கும் வந்துச்சு, மேலே வரைக்கும் வந்துச்சு. கால் வச்சாலும் முழுங்கிருங்க. நம்ம இங்கே குதிச்சோமா வைங்க செத்து விட்டுரும், அப்படியே குள்ள வரைக்கும் போயிருங்க. ஐயோ காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையாடா, எனக்கு பயமாக இருக்குடா. தண்ணியலாலேயும் பயம்டா. அதை யாருமே இங்கே சுற்றி ஒன்றுமே இல்லைங்க. இந்த மாதிரிலாம் இருந்தால் நீயே சொல்லுங்கள், தனியாக இருக்கும்போது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தனியாக இருந்தால் எப்படி இருக்கும்? செம்ம பயமாக இருக்கும். ஆடுறா ஐயோ நான் எப்படா போக வேண்டியா? ஹே யாரா இப்படி பண்ணுறீங்க? ஐயோ என்ன பண்ணுறீங்க? காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையாடா. 10 hours later. சாப்பாடும் இல்லை, எதுவுமே இல்லைங்க. வயிறுலாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஃபஸ்ட்டாக சொருகிட்டு தான் போயிருக்கணும், நம்ம வலி போல். ஐயோ வயிறு தான் ஒரு மாதிரி இருக்கு, பசிக்குது வேற. என்னடா அது ஒன்றுமே இல்லாதால ஒரு மாதிரியாகவே இருக்குது. வயிறுலாம் மயக்கமாக ஒரு மாதிரி இருக்குது. ஓகே வேறு ஏதாவது சாப்பாடு இருக்கும் பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஐயோ நான் கண்டிப்பாக சொருகிட்டுனா போகணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது? நம்ம அப்படியே சாப்பிட போகிறோம், நிச்சயம் ஆயிடுச்சு. ஸோ ஓகே நம்ம தூங்குவோம். நம்ம எப்படியே தண்ணி முழுங்கி சாப்பிட போகிறோம், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வேறு வழியில் நம்ம இங்கேயே உட்காந்துப்போம். என்னடா பண்ணுற? இங்கே யாரோ டிவியில் மாற்றிட்டு இருக்காங்க, இந்த தண்ணிக்குள்ளே யாரோ மாற்றிட்டு இருக்காங்க போகிறோம். சார் அங்கே ஒருத்தர் தெரியுது சார் வீடு. அங்கே போங்க யாரோ இருக்கும் போக வாய்ப்பு இருக்குது. கீழே இறக்குங்க. என்ன பயங்கரமாக சத்தம் கேட்குது, காலம் வலிக்குது. எஸ்கேண்டிங் வந்துட்டோம். தம்பி சீக்கிரம் ஏறு, இங்கே இருந்தால் சீக்கிரம் ஏறு. ஓகே சார். ஓகே நம்ம எப்படியோ ஃபைனலே நம்ம எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டுங்க. எப்படியோ காப்பாற்றணும், ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல வாங்க சீக்கிரம் எங்கிட்ட தப்பிக்கணும். ஃபைனலி இந்த வீடுக்கு எண்டுக்கு வந்துட்டோம். சாவர நிலைமைக்கு இருந்தோம், அதான் கேமில் எப்படியோ இது பண்ணி தப்பிச்சு இது பண்ணோம். ஆனால் இப்போ இன்னும் சொல்ல மாட்டேன், சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் பண்ணிங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் மக்களை இப்படி ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த ரெட் கலர் ஆட்டை போடுங்க, பிடிக்கலையா க்ரீன் கலர் ஆட்டை போடுங்க. ஓகே இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் மக்களை அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சி விடுங்க. இப்போ நிறைய பேர் பாருங்கள் மக்களே, செல்ல குட்டிங்கன்னா பாருங்கள் மக்களே, சின்ன பாருங்கள். இட்ஸ் பாய் கைஸ்.